சார் இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பெண்கள் வந்து ரேப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வீர தமிழச்சி வந்து அந்த பொண்ணு வந்து ஒருத்தனை நம்பி போகிற பட்சத்தில் அந்த பையனால் வந்து அந்த பொண்ணு அரெஸ்ட் பண்ணப்படுறா. அவங்க ஃப்ரெண்ட்ஸு சம்மந்தப்பட்டு அரெஸ்ட் பண்ணப்படும் போது அந்த பொண்ணு வந்து பயந்து காமாக உட்கார இல்லாமல் அந்த பொண்ணுடைய தைரியத்தை வெளியே கொண்டு வந்து எல்லாரையுமே அழிக்கிறா. இது அதோட சப்ஜெக்ட். அதுதான் சார் இப்போது இது வந்து ரீசெண்டாக நடந்த வருஷத்துக்கு எடுத்து காமிச்சிருக்காங்க. ஒரு 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 சொசைட்டி இந்த சொசைட்டியில் வந்து ஒரு ஒரு இப்போ டாக்டராக இருக்கட்டும், போலீஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு கவர்மெண்ட்ஸாக இருக்கட்டும், ஸோ ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து பெண்கள் வந்து அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. அதாவது எப்படி சொல்கிறது, கூட இருக்க பசங்களால் டீஸ் பண்ணப்படுறாங்க, ஒரு கூட பழகிற ஃப்ரெண்ட்ஸால் பண்ணுறாங்க, பிரின்சிபலாக இருக்கட்டும், எப்படி சொல்கிறது, நம்பி ஒருத்தரோட பழகினாலுமே அவங்க இதுக்காக தான் பழகுறாங்கன்ற பட்சத்தில் வந்து இப்போ கண்ணோட்டம் மாறிடுச்சு. அதனால அந்தமாரி பண்ணக்கூடாது. கூட பழகிறவங்கக்கிட்ட உண்மையாக பழகுங்க. யாரும் வந்து பெண்களை வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணாதீங்கன்றதை எடுத்து காமிச்சிருக்காங்க இந்த மூவியில். தமிழச்சி கேரக்டர் நல்லாவே நடிச்சிருக்காங்க. ஹீரோ நல்லா நடிச்சிருக்காங்க, ஹீரோயின் நல்லா நடிச்சிருக்காங்க. தமிழச்சி கேரக்டர் நல்லாவே இருக்குது. பனிஷ்மெண்ட் இது மாதிரி சிவியராக இருந்தால் தான் வந்து உங்களுக்கு ஒரு பயம் வரும். அந்த மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் நடக்காமல் இருக்கும். அதனால் முதல்ல சட்ட தீர்திருத்தத்தை இவங்க எப்படி சொன்னாங்களோ அது மாதிரி கொண்டு வரது தான் நல்லது. இல்லையே, ஸ்பீடாக தான் போச்சு. உங்களுக்கு செகண்ட் ஹாஃப் வந்து ஸ்பீடாகவே போயிடுச்சு. நல்லா தான் எடுத்திருக்காங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி தான் இருக்குது. வீரத்தமிழ்ச்சி படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். பெண்களுக்கு இது ஒரு முன் உதாரணம். அவங்களுக்குள்ள பிரச்சனையை வந்து வெளில வந்து அவங்களே வந்து சொல்லுவாங்க. முந்திலாம் வந்துட்டு நம்ம சொல்லக்கூடாது, வெளியில் தெரிஞ்சால் அசிங்கம்னு நினைக்கிறவங்க வந்துட்டு இல்லை இதை நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கருத்துக்களை வெளில கொண்டு வருவாங்க. பாட்டு சாங் எல்லாமே நல்லாயிருக்கு, எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. சட்டம் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்கல்ல, எல்லாமே வந்துட்டு நான் நல்லது. அவங்களோட வறுமையை வச்சுட்டு பொண்ணுங்களை வந்துட்டு அவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்களா, அதெல்லாம் வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் மூலமாக வந்துட்டு அப்படி பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு தண்டனை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு போகும்போது என்னெல்லாம் லவ்வாக போகுது. நெக்ஸ்ட்டு அப்பா அம்மாவோட சென்டிமெண்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஆக்ஷனாக இருக்குது. எல்லாமே நல்லா போகுது, போரிங்லாம் இல்லை. அப்பா பொண்ணு சீன்ஸ் பாட்டும் நல்லா இருக்குது. அது மாதிரி அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் நல்லா இருக்குது. லவ் ஃபேமிலி எல்லாருக்குமே பிடிக்கும். அப்பா பொண்ணுக்குள்ளது பிடிக்கும். ஆக்சுவலி இன்றைக்கி நாங்கள் பார்த்தது வீர தமிழச்சி. இட்ஸ் குட் மூவி. எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பார்க்கலாம். கேர்ள்ஸ் கம்பல்சரி வந்து பாருங்கள். இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் அண்ட் நல்ல ஒரு இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு எடுத்துக்கொண்டு போய் சேர்க்குற மாதிரியான உள்ள மூவி. கேர்ள்ஸ்க்கு வந்து இப்போது சப்போர்ட்டிவான மூவியாக இருக்கும். ஆஃப்டர் லாங் டைமுக்கு அப்புறம் ஒரு கேர்ள்ஸை மீன் பண்ணி ஒரு வீரமான ஒரு படத்தை வந்து கொடுத்துருக்காங்க. ஆஃப்கோர்ஸ் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி வீர தமிழச்சி வந்து சூட்டபிளாக இருந்துச்சு. ஒவ்வொரு பொண்ணுக்குமேக்குள்ளே ஒரு வீரம் இருக்கும். ஆனால் அது அவங்கவுங்க பிரச்சனைக்கு வந்து இன்னொருத்தவங்க வருவாங்கன்னு எதிர்பார்க்கக்கூடாது. அவங்க பிரச்சனைக்கு அவங்க தான் போராடி பண்ணணும்னு இந்த படத்தில் சொல்லியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக வந்துச்சு. ஆல் ஃபேமிலி கேர்ள்ஸ் எல்லாம் கம்பல்சரி வந்து பாருங்கள். நல்ல மூவி, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. டைரக்ஷன் அண்ட் மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் ஹீரோயின் கேரக்டருக்கும் எனக்கு கனெக்ட் ஆகும். பிகாஸ் நானுமே கிட்டத்தட்ட ஒரு வீரமான ஒரு பொண்ணு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் மூவி பார்க்கும்போது எனக்குமே எனக்கு ஒரு வீரம் வந்துச்சு. நம்மளும் இன்னும் ஃபோர்ஸபிளாக இருக்கலாம், யாருக்கு பயந்து எப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் க்ரியேட் பண்ணுற அளவுக்கு அந்த மூவி ஒன்று க்ரியேட் பண்ணுச்சு. ஆக்டர்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. வீர தமிழச்சி படத்தோட பேர் மாதிரியே படமும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த படத்தை பார்க்கணும். பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து எடுத்திருக்கிற படம். நானும் ஒரு பொண்ணாக இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தயவுசெய்து பெண்கள் வந்து கவனமாக இருங்க. சில விஷயங்கள் கேட்கும் போது ரொம்ப சங்கடமாக இருக்குது. சட்டங்கள் வந்து ரொம்ப கடுமையாக்கணும். எவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் இந்த அரசாங்கம் திரும்ப எல்லாரையும் கொண்டு போய் உள்ளே போட்டு திரும்ப வெளியே தான் விடுறாங்க. திரும்ப அதே தப்பு தான் நடந்துகிட்ருக்கு. சின்ன குழந்தைகள் இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப அதோட ஃபீல் வந்து வெளியே சொல்லவே முடியாது. அவ்வளோ சங்கடமாக இருக்குது. பெண்களுக்கு எங்கே பாதுகாப்பு இருக்குது? இந்த படங்களில் வேலைக்கு போகிற இடத்துல, ஸ்கூலுக்கு போகிற இடத்துல, ஒரு கடைங்களுக்கு போகிற இடத்துல, எங்கே போனாலும் முதலெல்லாம் பெரியவங்களுக்கு தான் பிரச்சனைன்னு இருந்தது. இப்போ சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் இருக்குது. தயவு செய்து இதுக்கு சட்டம் கடுமையான நடவடிக்கை எடுத்து பெண்களை காப்பாற்றணும். நானும் ஒரு பொண்ணுங்கிறதுனால இதை கேட்குறேன். பெண்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. கேட்குறாங்க, நீங்கள் அங்கே போனீங்க இங்கே போனீங்க அப்படின்னு கேட்குறாங்க.
பெண்கள் வந்து ஆண்களையும் ஆண்கள் வந்து பெண்களையும் நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதில் நம்பிக்கையாக நடக்க வேண்டியவங்க துரோகம் பண்ணுறதுனால இன்றைக்கி வந்து தப்பே பண்ணினாலும் பெண்கள் மேலே தான் அந்த தப்பு நடக்குது பேர் சொல்லிடுறாங்க. தயவு செய்து இதை மாற்றணும், கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இந்த படத்தை எல்லாரும் வந்து பாருங்கள். அவர் அறிமுக இயக்குனர்னாலும் நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காரு, வந்து பாருங்கள். நன்றி. வீரத்தமிழச்சி ஒவ்வொரு படமும் நீங்கள் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லும். ஒரு பெண்ணோட அந்த ஆதங்கம், எல்லாருமே பெண்ணுன்ற போது நம்ம கீழே தான் நினைக்கிறோம். பட் நான் எப்போயுமே நமக்கு பெண்ணுன்ற ஒரு படி மேலே தான் எப்பயுமே. ஏன்னா ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லும். இந்த கதையுமே அப்படி தான். இங்கே நடக்கிற உண்மை சம்பவத்தை எடுத்துகிட்டு வந்து இங்கே அவ்வளோ அழகாக ஸ்டோரி நெகரேஷன் பண்ணி அவ்வளோ அழகாக சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வீரத்தமிழச்சி இப்போ உள்ள கரண்ட் சுச்சுவேஷனை வச்சு பயங்கரமாக எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். நல்லா கன்வே பண்ணியிருக்காங்க பிரதர். ஏன்னா நம்ம அவ்வளோ ஈஸியாக நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா இப்போ நடக்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு ஆணாக நான் பேசணும் அப்படின்னா தலை குனிஞ்சு தான் நிற்கணும். ஏன்னா அவன்லாம் வந்து எந்த தாய் வகுத்தில் பிறந்தான்னு தெரியல, ஒரு பிள்ளையை ரேப் பண்ணி ஒரு 3 பேர் ரேப் பண்ணி அவ்வளோ அசால்ட்டாக ரேப் பண்ணிட்டு போயிடறானுங்க. அவங்களுக்குலாம் அவங்களோட பெற்ற தாய் வந்து சொல்லிக் கொடுக்கலையா, ஒரு வேளை எப்படி நீ வாழணும்னு சொல்லிக் கொடுக்கலையா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா பல உண்மையான சமூகங்கள் வெளியே வந்துட்டு இருக்கு. அது உண்மையிலே வெக்கக்கேடாக தான் நான் பார்க்குறேன். இப்போ ஒன்றும் இல்லை ப்ரோ, நீ அது பண்ணிட்டேன்னா சவுதியிலலாம் பார்த்தீங்கன்னா நேரடியாக வெட்டு தான். ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு பொண்ணை தொடர்றதுக்கே பயப்படுவானுங்க. அப்போ தான் வந்து தண்டனைகள் கடுமையாக இருந்தால் தான் இது பண்ணுறதுக்கு வந்து இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இந்த படத்தோட பெரிய ஒரு கதை. நல்லா இருக்கு படம்.